ஹாய் விவஸ், நம்மளுடைய நெல்லி செடியில் ஒரே பூச்சி தாக்குதலாக இருக்குது. நல்லா துளுக்குதே அப்படின்னு ஹாப்பியாக இருந்தேன். பாருங்கள், ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அப்படியே செடியை ஒத்து கவனிச்சிட்டே வரும்போது தான் தெரிஞ்சுது எதனால் அந்த பூச்சி தாக்குது, எங்கே இருக்குது, என்ன பூச்சி அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? இந்த புழு தாங்க. ஸோ இந்த பூச்சியை நம்ம உடனே எடுத்துடணும். இல்லைனா அது ஃபுல்லாக எல்லா இலைகளையுமே சாப்பிடும். ஸோ இதில் ஒரு பூச்சி தான் இருக்கா இல்லை நிறைய பூச்சி இருக்கா அப்படின்றது தெரியல. அந்த இலையில செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள், இலை எல்லாமே சுருங்கி ஒரு மாதிரி சுருண்டு சுருண்டு போயிருக்கு. இங்கே இருக்க இந்த லீஃபில் இலையே இல்லை பாருங்கள். ஸோ இதெல்லாம் காஞ்சு போயிருக்கு. இந்த இலையவே சாப்பிட்டு அப்படி கருகி வச்சுருக்குங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சியை ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நிறைய இருக்குதுங்க. கண்டுபிடிச்சாச்சுங்க பூச்சியை. இலை ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், எவ்வளோ பூச்சிங்க இருக்குது. அந்த முழு நெல்லி மரத்தில் இருந்த பூச்சிங்க எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சிசர் வச்சு எல்லாத்தையும் பிடிச்சி இந்த மாதிரி டப்பாவில் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக இலை இருந்ததுனால நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன். சரி, மொத்தமாக இலைகளை கட் பண்ணோம்னா செடி திரும்பவும் மறுபடியும் துளுக்க ரொம்ப கஷ்டப்படும். ஏற்கனவே 2 வாட்டி கவர் பண்ணி வேறு இடத்துலேருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு நட்டுருக்கேன். ஸோ நம்ம வேப்ப எண்ணெய் கரைசலை தெளிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த பூச்சிங்களை முதல்ல இந்த மாதிரி எடுத்து காமிக்கிறேன். கொஞ்சமாக சின்ன செடி தான் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வேப்ப எண்ணெய் பூச்சி மருந்து அடிங்க. ஏன்னா சில பூச்சிங்க கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூச்சி அடுத்த செடிக்கு போய் எல்லா செடி மேலேயும் பரவிடும். ஸோ அடுத்தடுத்து அப்படியே அது ட்ரெயின் மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால தான் நான் எல்லா பூச்சியுமே இலைகளை பார்த்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அப்ரூவ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ பூச்சி இருக்குது. இவ்வளோ பூச்சி எப்படி தான் வந்தது தெரியல. நான் ஏதோ 1 2 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த பக்கத்தில் கிளையிலலாம் அவ்வளோ பூச்சி கிடக்குது பாருங்கள். என்ன ஆக்டிவாக இருக்குது இந்த வெயில்லையும். இப்போ இவங்களை நல்லா தரையில் போட்டு சாகடிக்க போகிறேன். ஏன்னா எங்கன்னா விட்டால் கூட தப்பிச்சு மறுபடியும் ஃபார்முக்குள்ளே வந்துடும். ஸோ இதை கொன்னுட்டுறது பெஸ்ட்டு. நல்லா இந்த தரை கொதின்னு கொதிக்குதுங்க. இப்போ இதில் தான் கொட்ட போகிறேன். இலைக்குள்ளே உட்காந்து அழகாக குழு குழுன்னு இருக்கிறாங்க இவங்க. இவங்களை இந்த தரையில் போட்டு சுருண்ட விடுவோமா? பிரித்து விடுவோம். இல்லைன்னா அந்த இலை மேலேயே திருப்பி ஏறிக்கிறாங்க பாருங்கள். இந்த வெயிலுக்கு கருகி செத்தே போயிடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. நல்லா தீஞ்சி வறுந்து போயிட்டாங்க. வறுத்து எடுத்த மாதிரி போச்சு இவங்கள. அவ்வளோதான். எவ்வளோ பூச்சி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 30 இருக்கும் போல்.